ஸோ கைஸ் இப்போ வந்து 2025 மாடல் நம்ம முன்னால் இருக்குது. தென் 2024 மாடலோட அந்த ரெண்டுமே இருக்குது. இதுக்குண்டான மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ட்ரிப் அண்ட் நேவிகேட்டர் வருது, அதில் வந்து அது இருக்காது. தென் வந்து இதில் டைப் சி போட்டிருக்கு, அதில் வந்து டைப் ஏ, இது ஃபாஸ்ட் சார்ஜிங், அது வந்து நார்மல் சார்ஜிங். இதுக்கடுத்து வந்து சீட் குஷனிங் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, ஸ்ப்ரிங்குமே வந்து இன்னும் டியூன் பண்ணியிருக்கு. தென் இதில் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 160 mm, அதில் 150 mm. இந்த வண்டியில் ஆட் பண்ணியிருக்க இன்னொரு ஃபீச்சர் என்னென்னா, ஸ்லிப்பர் கிளச் வரும், அதில் வந்து நார்மல் கிளச் இருக்கும். அதுக்கடுத்த ஒரு அப்டேட் என்னென்னா, இதில் வந்து 3 கலர் இருக்கும், டோக்கியோ பிளாக், ரியோ ஒயிட் அண்ட் 1 more ரெட் கலர் இருக்கும். 3மே இருக்குது. இது வந்து 2025 மாடல். இதில் ஒரு ஃபீச்சர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க, அது மீட்டர் நான் இப்போ காமிக்கிற டீட்டெயிலாக. ஃபஸ்ட்டு வந்து இந்த விஷயம், நம்ம வந்து கூகுள் மேப் போட்டு ட்ரிப் அண்ட் நேவிகேஷன் ரைட் ஆர் லெஃப்ட் இது வந்து இண்டிகேட் பண்ணிகிட்டே இருக்கும். தென் டைம் நார்மலாக நீங்கள் எதுவுமே செட் பண்ணலைன்னா இதில் டைம் காமிச்சிட்ருக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸு. தென் மோட் செட் பண்ணும்போது இதில் நீங்கள் பார்க்கலாம், இதில் ட்ரிப் எஃப்னு ஒன்று புதுசாக இருக்குது பாருங்க கைஸ். ட்ரிப் எஃப்ங்கிறது வந்து 3 liters அந்த ரேஞ்ச் வந்துருச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக பிளிங்க் ஆகிடும். எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ பார்க்கலாம், இதில் ஒரு இது இருக்குல்ல கைஸ், ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் வந்து இதுதான் பிளிங்க் ஆகும். 3 liters போச்சுன்னா இது பிளிங்க் ஆகும், அப்படியே ஸ்டாண்டர்ட் ஏரியா ஆரம்பிச்சிடும் 3 liters கீழே போகும்போது. பட் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 4 liters மேலே அந்த ட்ரிப் எஃப் வந்து உங்களுக்கு காணாமல் போயிடும். அதாவது ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, ட்ரிப் பி அண்ட் ட்ரிப் எஃப் வந்து இருக்காது. இதில் வந்து காமிக்குதுன்னா அது 3 liters கீழே போயிடுச்சு, அதுதான் ரீசன். தென் நீங்கள் பார்க்கலாம், கியர் இருக்குது, ஃபியூல் ஃபுல் ஆர் எம்டி இது. தென் இதுலேயும் ஸ்டாண்டர்டாக டைம் ஓடிட்டுருக்கு, இவ்வளோ தான் கைஸ். தென் அனலாக் ஸ்பீட் மீட்டர், பேட்ரி, இது வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து போயிடும். பேட்டரி லைட் இப்போ போயிடுச்சு, ஐபி லோபி, பாஸ் லைட் இதிலே இருக்குது. தென் இண்டிகேட்டர், ஹசர் லாம்பு இதிலே இருக்குது கைஸ். தென் ஹாரன் லவுடாகவே இருக்குது ப்ரீவியஸ் ஜென்ரேஷனை விட. ஸோ கைஸ் இதில் வந்து அந்த மாடல் நம்ம ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் பார்த்துருப்போம், கொரில்லா 450. இதில் வந்து ஒரு ஃபீச்சர் என்னென்னா, ஹசார் லேம்ப் வந்து ஒன்ஸ் இப்போ நம்ம ஆன் பண்ணுறோம், இப்போ ஹசார் லேம்ப் ஆன் ஆயிடுச்சு, சாவி நம்ம கையில் எடுத்துட்டோம், இப்போ ஹசார் லேம்ப் வந்து பிளிங்க் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த ஃபீச்சர் வந்து அதில் இல்லை கைஸ். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இருக்காது. இப்போ சாவி ஆஃப் பண்ணிட்டேன், டோட்டலாக எல்லாமே ஷட் டவுன் ஆகிடுச்சு. ஆக்சஸரின்னு போது ஃப்ரண்ட்டில் வின்சீல்டு ஒன்று வரும், இதில் போட்டுருக்காங்க பம்பர் ஒன்று, தென் சம் கார்டு, அதுக்கடுத்து பேக் ஃபெஸ்டிவல்ஸ், தென் இந்த சீட் கவர், இதெல்லாம் வந்து ஆக்சஸரிஸில் இருக்குது. இது எதுவுமே அந்த வந்து எல்லாம் இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், இதில் வந்து வின்சீல்டும் சீட் கவரும் போடல, பேலன்ஸ் எல்லாம் இருக்குது. சம் கார்டு இருக்குது, வின்சீல்டு இல்லை, பேக் ஃபெஸ்ட். இதில் வந்து வண்டி எப்படி ஸ்டாப் ஆகும் அதுதான் இந்த மாதிரி. ஃபைனலி இந்த வண்டியில் அந்த வண்டியில் இந்த வைப்ரேஷன் வந்து 5000 உங்களுக்கு எவிடெண்ட்டாக தெரிஞ்சிருக்கும். இதுலேயும் நம்ம செக் பண்ணிடலாம். அந்த வண்டியில் வந்து எவிடெண்ட்டாக நல்லாவே வைப்ரேட்டர்ஸு. இதில் வந்து அதை கம்பேர் பண்ணும்போது 50% கம்மியாக தான் இருக்குது. அந்தளவு வைப்ரேட் ஆகல. மிரர் சைக்கிளும் அந்தளவுக்கு வைப்ரேட் வரும். வரண்டா சின்னசாமி, சரிடா.